புதுக்கோட்டை மகிமை நாயகி அம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட வடக்கு 3ஆம் வீதியில் அமைந்துள்ள மகிமை நாயகி அம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மகிமை நாயகி முத்துமாரியம்மன் அறக்கட்டளை ஏற்பாட்டில் 31ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் 201 பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்குக்கு சிறப்பு பூஜை செய்து தீப ஆராதனை காண்பித்து விளக்கேற்றி வழிபட்டனர். தொடர்ந்து விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் முத்துமாரியம்மன் அறக்கட்டளை சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை நகர் திருக்கோகர்ணம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள மகா ஸ்ரீ திரிசூல பிடாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை திருக்கோவிலை சார்ந்த திருக்கோகர்ணம் கோயில்பட்டியில் அமைந்துள்ள மகா ஸ்ரீ திரிசூல பிடாரியம்மன் ஆலயத்தில் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருக்கோகர்ணம் கோயில்பட்டி சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தும் விதமாக 30க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பூக்களை எடுத்து வந்து ஆலயத்தில் போட்டு மலை போல் குவித்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து மகா ஸ்ரீ திரிசூலம் பிடாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதாச்சலம் அருகே 70 அடி கிணற்றில் விழுந்த பெண்ணை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மங்கலம்பேட்டை அடுத்த விசலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இந்நிலையில் இவரது மகள் அதே தெருவில் வசிக்கும் குப்பன் என்பவருக்கு சொந்தமான 70 அடி கிணற்றின் அருகே சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி கிணற்றின் உள்ளே விழுந்துள்ளார். இதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் மங்கலம்பேட்டை தீயணைப்பு துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து 70 அடி கிணற்றிலிருந்து பெண்ணை உயிருடன் மீட்டனர். இதையடுத்து பெண்ணை உயிருடன் மீட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். ஸ்ரீ அம்புஜவள்ளி சமேத ஆதித்ய சிவ பெருமாள் கோயிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த பூதமங்கலம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அம்புஜவள்ளி சமேத ஆதித்ய சிவ பெருமாள் கோயிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஸ்ரீ அம்புஜவள்ளி சமேத ஆதித்ய சிவ பெருமாளுக்கு அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அம்புஜவள்ளி சமேத ஆதித்ய சிவ பெருமாள் பின்பு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய மாட வீதியில் அம்புஜவள்ளி சமேத ஆதித்ய சிவ பெருமாள் வலம் வந்தனர். இதில் பொதுமக்கள் கற்பூரமேற்றி வழிபட்டனர். கள்ளக்குறிச்சியில் மாற்றுக் கட்சியினர் 500 பேர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் முன்னிலையில் ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பெருமாள் ஏற்பாட்டில் பள்ளிப்பட்டு, அவுரியூர் ஊராட்சிகளைச் சேர்ந்த அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைத்துக் கொண்டனர். மேலும் புதிதாக இணைந்த மாற்றுக் கட்சியினரை கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் வரவேற்றார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பெருமாள், மாவட்ட கவுன்சிலர் கோவிந்தராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.